சோனி, மழை வேற இப்படி பெய்யுதுல, எப்படிக்குள்ள வீட்டுக்கு போறது? அம்மா வேற என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலையே. இனிமே கொடையும் வேற எடுத்துட்டு வர சொல்லல. வேனை விட்டு இறங்குனதும் வந்து நிக்க சொன்னேன் காலையில. இப்போ என்ன பண்ணியிருக்கதோ தெரியலையே. இப்போ என்னப்பா பண்றது? சரி வா, இறங்குனதும் அம்மா நிற்குதான்னு பார்க்கலாம். இல்லைன்னா நடந்தே குடுக்குடுன்னு ஓடி வீட்டுக்குள்ளே பூந்துக்கலாம். சரிப்ல. சோனி, அங்கே பாரு, அங்கே துணி துவைச்சிட்டு இருக்குது நம்ம அம்மா தானே? ஆமா நிமி, என்ன மழையில துணி துவைச்சிட்டு இருக்குது? அம்மா, சீக்கிரம் வாப்ல, மழை வருது, குடுகுடுன்னு ஓடி போயிடலாம். சரி வாணிமி. அம்மா, வாங்கடி மக்கா, சீக்கிரம் மழையில நனையாம வாங்க, ஓடி வாங்க. பாவம் பிள்ளைங்க மழையும் கூட பார்க்காம போய் படிச்சுட்டு வருதுங்க. சுட சுட ஒரு காப்பி போட்டு கொடுத்து சாப்பாடு செஞ்சு கொடுத்து படிக்க வைக்கணும். அம்மா, சோனி நிம்மி வாங்கடி மக்கா. அம்மா, ஏம்மா மழையில துணி துவைச்சிட்டு இருக்கிற? பின்ன என்னடி பண்றது நிம்மி, உங்களுக்கு நாளைக்கு யூனிஃபார்ம் வேணும், அப்பாவுக்கும் சட்டைங்கெல்லாம் வேணும் துவைக்கிறதுக்கு. வேற என்ன பண்றது, மழை வந்துச்சு. உள்ளேயாச்சும் காய போடலாம். போடுறதுக்கு துணியே கம்மியாக தானே இருக்குது, அப்போ துவைச்சு தானே ஆகணும். அம்மா, அதுக்கு மழையில தான் துவைக்கணுமாம்மா? விடுமா, யூனிஃபார்ம் இல்லைன்னா போதும், ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேம்மா. வாமா, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல போய் அந்த தண்ணியை மொண்டு வச்சிருக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடி. தலையோட மொண்டை ஊற்றுங்க, இல்லைன்னா சளி பிடிச்சிக்கும். மா, என்னெல்லாம் ஊற்ற முடியாது போமா, ஏற்கனவே குளிருது ரொம்ப. இப்போ போய் என்ன எப்படி தண்ணி ஊற்ற சொல்கிற? நான் ரெடி, நான் போய் ஊற்றிக்கிறேம்மா. அக்கா ஊற்றுறாங்கடி, உனக்கு என்னடி, நீயும் போய் ஆல்ரெடி ஊற்றுடி மக்கா. மா, அவள் ஊற்றுனா ஊற்றிட்டு போறா, அவள் மேக்கப் போடுறதுக்கே ஊற்றுறா, அதுக்கு நானும் ஊற்றணுமா? என்னாலாம் ஊற்ற முடியாது. செவனி மேலே 2 வச்சிட வேண்டிய இனிமே, ஒழுங்கு மரியாதையா போய் தண்ணி ஊற்று. சரி, நான் போய் ஊற்றுறேம்மா. மா, என்னாலாம் ஊற்ற முடியாதுமா, போமா. அவள் ஊற்ற பார்க்க என்னடி, இப்போ மூத்தமாவை மேக்கப் போட்டு மினிக்கிறதுக்கே அப்படி தண்ணி ஊற்றுறா, என்னால் அப்படி ஊற்ற முடியாது. வாயை உடச்சிருவேணுமே, ஒழுங்கா போய் தண்ணி ஊற்று போ. ஐயோ, உன்னோட தொல்லை என்னால் தாங்க முடியல. ஐயோ, குளிக்கிறதுக்கு இந்த பாடு பண்றான். எங்க வந்து என்கிட்ட பண்ணாலும் தெரியல. பெரியவன் அப்படியே என்னாட்டம். சின்னவன் வர வர எப்ப நாட்டமே பண்றாளே, ஒழுங்கா குளிக்க மாட்டேங்கிறா. சரி, இன்னும் 2 ஏத்து ஏத்தனாதான் அடங்குவான். ஒழுங்கா குளிக்க வச்சு பழக்கணும். போற இடத்துல எப்படி மனத்துக்குமா? நிம்மி, சோனி, நல்லா தலையோட தேய்ச்சி குளிங்கடி மக்கா. மழை வருதுன்னு பாதியிலே வந்துடாதீங்க. காக்கா குளியல் போடாதீங்கடி, அப்புறம் சளி பிடிச்சிக்கோ. நீ குளிக்க என்ன குளிக்க வேண்டியதானடி, என்ன எதுக்கு அம்மாட்ட மாட்டி விடுறேன்? நான் மட்டும் இவ்வளோ மலையில குளிக்கிறேன், பொண்ணை மட்டும் குளிக்க வைக்காம விடுவேன் நான் நிம்மி. ஒழுங்கு குளி நிம்மி, ஒழுங்கு இருந்துக்கோ சொன்னி, என்னை வெறுப்பேத்தாத. நான் ஒன்றும் வெறுப்பேற்றலையே. போடி, போறேன் போறேன், நான் குளிக்க போறேன். செவட்ட பேத்து போடுவ சொன்னி. ஊத்த கண்ணாடி கிட்ட நேரில ஊத்த நேரி தாண்டி மெனிக்கிட்டு தெரிய மேக்கப் காரி. சரிம்மா. சோனி, நிம்மி, என்ன மக்கா மழையில தண்ணி ஊத்துறீங்களா? அட ஆமாதே, இப்போதான் ஸ்கூல் முடிஞ்சு வந்தோம். எங்க அம்மா குளிங்கன்னு ஒரே ராவடி. சரி நிம்மி, தண்ணி போட்டு குடிச்சிட்டு உள்ள போங்க, சளி பிடிச்சிட்டு போகுது. சரிங்க தேய். சரி சோனி, நானும் வரேன். போய் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போய் ஊற்றணும். பிள்ளைங்கள மழையில போய் அக்கா தண்ணி ஊற்றி சொல்லி பிடிச்சே. சரி வர மக்கா. சரிங்க தே. வாடி, அங்கே போய் உட்காருவோம். மழையில் நனைய வேண்டாம், குடிச்சாச்சு. அம்மா வந்தோடனே உள்ள போய்க்கலாம். சரிவா போகலாம். சின்ன பொண்ணு, உங்கள் மாமியை தானே தண்ணி பிடிக்க வரும், இன்னைக்கு நீ வந்திருக்க? இல்லைக்கா, எங்கள் மாமியை தான் போய் தண்ணி பிடிச்சிடுவான்னு தூங்கிட்டு இருந்தவில்ல, எழுப்பி அனுப்பிச்சு. சரி என்ன பண்ணி தொலைக்கிறதுன்ட்டு நானும் வந்தேன் இந்த மலையிலேயே. அப்படியா, சரி சரி. ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் செட் ஆகிட்டாங்களா? இப்போ தானே கல்யாணம் வந்தேன். சின்ராஸ் நல்லா பார்த்துக்கிறேன்னா உன்னை? அதெல்லாம் அவர் நல்லா பார்த்துக்கிறாருக்கா. என்ன எங்கள் தாய் கிழமை மாமியை தான் அப்பப்போ கொஞ்சம் சேட்டையை காட்டும். சரி இருக்கட்டும், போகிற பக்கம் போட்டு நானும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். சரி சின்ன பொண்ணு, ஆனால் நீ தைரியமான பொண்ணு தான் சின்ன பொண்ணு. வந்தன்னைக்கு போலீஸை கூப்பிடுவேன்னு சொன்ன பத்தியா? அப்படியே அந்த தீபாவும் உங்கள் மாமியை கிழமையும் அப்படியே ஆடி அசைஞ்சு போயிட்டாங்க. இப்போ என்னக்கா, நானும் பொறுத்திருந்து பார்த்தேன். இந்த தாய் கிழமை மாமியை வந்து விடவே இல்லை உள்ளார. அப்புறம் 2 பேரும் மேஜர் வேறு, இவங்க உள்ளே விடலைன்னா போலீஸை கூப்பிடுவேன்னு சும்மா 2 மிரட்டி விட்டேன். அப்புறம் மாமியை கிழமை சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் வாழ்ந்தா என் கூட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க அம்மாவுக்கு வாயே பண்ண முடியல. அவள் தங்கச்சி தீபா இருக்காளே, ஐயோப்பா அப்படியே பொறிஞ்சு தள்ளிட்டா. சரி வீடு சின்ன பொண்ணு, இனிமேல்
உங்க வாழ்க்கை நீங்க வாழ்ந்து காட்டுங்க. ஆ சரிக்கா, பார்த்துக்குவோம் பார்த்துக்குவோம். அப்புறம் சின்ன பொண்ணு உங்களே நிக்கிறா பத்தியா, இவதான் லட்சுமி. யாரும் இல்லைன்னு வையேன், குடத்தை 5 குடம்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டே இருப்பா. ஆனா நம்ம எல்லாருக்கும் 5 குடம் தான் கணக்கு. அப்படியாக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நீ வேணா பேசி பாரு. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. சொல்லு சின்ன பொண்ணு. என்னக்கா உங்க கணக்குக்கு 5 குடம் பிடிச்சிட்டீங்களா? நான் பிடிச்சிட்டே இருக்கேன் சின்ன பொண்ணு. லட்சுமி, லட்சுமி தண்ணி பிடிச்சிட்டியா? வாங்கக்கா, அடுத்து நீங்க தான் வாங்க. தோ வந்துட்டேன் லட்சுமி. ஏங்கா கோமதி அக்கா, இந்த அக்கா தானே அன்னைக்கு இவங்க வந்தாங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ. இவங்க பேர் என்ன? இவங்க பேரு புஷ்பா சின்ன பொண்ணு. ஓ புஷ்பாவா, சரி. புஷ்பாக்கா வாங்கக்கா. நீயாமா சின்ராசு பொண்ணாட்டி சின்ன பொண்ணு தானே? ஆமாங்கக்கா. என்ன சின்ன பொண்ணு மலையிலே உட்காந்துட்டு இருக்க? தண்ணி பிடிக்கவா? இல்லக்கா, மலையை பிடிக்க தான் உட்காந்துட்டு இருக்கேன். தண்ணி வருது, தண்ணி பிடிக்காம உட்காராம பின்ன எதை பிடிக்க உட்காருவாங்கக்கா? என்ன சின்ன பொண்ணு நக்கெல்லாம் அதிகமா இருக்கே. வாங்கக்கா வந்து தண்ணி பிடிங்க. நீங்க வரலன்னா 5 குடம் 5 குடம்னு லட்சுமி அக்கா 20 குடம் பிடிச்சிருவாங்க. வரைஞ்சிட்டு பொண்ணு. என்னங்கக்கா புஷ்பாக்கா, தலையில இருக்கிற வாலி ரொம்ப சின்னதா இருக்குது, அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்சதோ? சின்ன பொண்ணு குடமா வீட்டை நம்பி இருக்குது, அதனாலதான் சரி இந்த வாளியில அரை வாளி இருக்குது வச்சுட்டு ஒரு குடத்தை எடுத்துட்டு போலான்ட்டு வந்தேன். சரிங்கக்கா. அக்கா இந்த குடத்தங்களுக்கு பின்னாடி வைங்க உங்க குண்டாவை. சரி சின்ன பொண்ணு. சரி லட்சுமி, உன் குடத்தை பிடிச்சிட்டு அடுத்து என் குடத்தை வை. நான் போய் இன்னொரு இந்த குடத்தை வச்சுட்டு வந்துடுறேன் லட்சுமி. சரி புஷ்பக்கா. என்னக்கா 5 குடம்னு சொல்லிட்டு இத்தனை பிடிச்சிட்டு இருக்குது? சின்ன பொண்ணு தலையில இருக்க அந்த தொப்பியை பாரு, ரோஸ் கலரு. அதானக்கா. ஏன்க்கா தொப்பி போட்டுட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க, அதுவும் இந்த மலையில? இல்லைன்னா சின்ன பொண்ணு தலையில போட்டுக்கிற டை எல்லாம் கலைஞ்சு போயிருமில்ல, அப்புறம் ஒரிஜினல் கலர் தான் தெரியும்னு தான். லட்சுமி அக்கா, தண்ணி இன்னும் உங்களுக்கு 5 குடம் நம்பலையோ? எதுக்கு இப்படி எல்லாரும் என்கிட்டே வைங்க? நீங்களாம் தண்ணி பிடிக்கக்குள்ள நான் வரேனா? நான் மட்டும் அந்த தண்ணி பிடிக்கக்குள்ள எதுக்கு இப்படி வரைஞ்சிக்கிட்டு கியூல நிக்கிறீங்க சண்டைக்கு? ஏங்கக்கா தலையில எனக்கு கலர் தொப்பி கழட்டிட்டா என்ன? அதான் சின்ன பொண்ணு சொன்னேன்ல, கழட்டிட்டா தலையில இருக்கிற டை எல்லாம் கலர் அழிஞ்சு போயிருமில்ல, ஒரிஜினல் கலர் வெள்ளை வந்துருமில்ல, அதனால தான் கழட்ட மாட்டேங்கிறா லட்சுமி. இதை பாரு கோமதி, உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டு நான் தண்ணி பிடிக்க வந்தேன் சரியா? என்கிட்ட தேவையில்லாம வம்பு வச்சுக்காத. வந்த சண்டையை விட மாட்டேன், வம்பு சண்டைக்கும் நான் போக மாட்டேன். ஏங்கக்கா இந்த தொப்பியை கழட்டுங்கக்கா, உங்க கலர் என்னன்னு பார்ப்போம். பாரு சின்ன பொண்ணு, உனக்கு அதே தான் சொல்றேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னக்கா உங்களுக்கு தண்ணி நிக்கிற வரைக்கும் 5 குடம் 5 குடம்னு சொல்லிட்டே இருப்பீங்க போல. ஆமா சின்ன பொண்ணு, அங்க மாடுங்கெல்லாம் கட்டி கிடக்குதுல்ல, தண்ணி கொண்டு போய் ஊத்தணும்ல, அப்படிதான் சொல்லுவா லட்சுமி. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கோமதி. சரிக்கா இருக்குக்கா, உங்க தொப்பியை கழட்டி பார்ப்போம், இந்த மலையில் நினைஞ்சா என்ன ஆகுதுன்னு. இதோ வந்துட்டேங்க்கா. ஏய் சின்ன பொண்ணு, எதுக்கு என்னோட தொப்பி தூக்கி அங்க எரிஞ்ச? இப்போ உங்க ஒரிஜினல் கலர் தெரியும்லக்கா, மலையில் நினைஞ்சாக்க உங்க டையெல்லாம் கரைஞ்சு போகும்ல. நீங்க தான் டை அடிக்கலன்னு சொன்னீங்களே, அப்புறம் என்னக்கா? ஆமா நான் டை அடிக்கல தான், எதுக்காக என் தொப்பியை தூக்கி எரிஞ்ச? கோமதி இதெல்லாம் நீ பண்ற வேலை தானா? இவ்வளவு தூண்டி விட்டுக்கிட்டு நீ வேடிக்கை பாக்குறியா? ஏண்டி பிள்ளையும் ஆட்டி விட்டுக்கிட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா கோமதி? அட லட்சுமி, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை லட்சுமி, இது சின்ன பொண்ணே பண்ணிட்டு இருக்கா. நீங்க தான் டை அடிக்கலன்னு சொன்னீங்களக்கா, மலையில் நினைஞ்சா அதனால என்ன, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? புஷ்பாக்கா இது நல்லா இல்லக்கா, இந்த சின்ன பொண்ணு கிட்ட சொல்லி வைங்க. நான் தலையில போட்டு தொப்பியை தூக்கி அங்க எரிஞ்சிட்டா. சின்ன பொண்ணு என்னாச்சுமா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லைங்கக்கா, லட்சுமி அக்கா தான் டை அடிக்கலன்னு சொன்னாங்க, அதனால தான் தொப்பி தூக்கி எரிஞ்சேன். இப்போ மலையில் நினைச்சாக்கா தெரியுமில்ல இவங்க டை அடிக்கிறாங்களா இல்லையான்னு. இவங்க ஏன் பயப்படுறாங்க, இவங்க தான் அடிக்கலன்னு சொல்லிட்டாங்களேக்கா. லட்சுமிக்கா அங்கேயே இருங்க, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், வரேன். என்ன ஐடியா சின்ன பொண்ணு? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கக்கா, இனிமேல் தானே ட்விஸ்டே இருக்கு. சின்ன பொண்ணு என்ன எதுக்கு இப்போ இழுக்குற? கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க லட்சுமி அக்கா. ஏய் சின்ன பொண்ணு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை என்ன விடுடி. கொஞ்சம் அப்படியே பொறுங்கக்கா, உங்களை கொண்டு போய் அப்படியே அந்த பக்கெட்ல முக்கி எடுத்துட்டேன்னா நீங்க டை அடிச்சிங்களா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கா. சின்ன பொண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு, அவன் மேல இருந்து கையெடு. மராசி, என் மனசுல இருக்க பாரமே குறைஞ்சிருச்சு. நம்ம மனசுல என்ன நினைச்சனோ அவ அப்படியே பண்றாளே. சரி நாமளும் வேணாம்னு சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம மனசுல இருக்கிறது அப்படியே கண்டுபிடிச்சிருவாளுங்க. சின்ன பொண்ணு வேண்டாம் சின்ன பொண்ணு, விட்டுரு பாவம் பொழிச்சு போகட்டும். இருந்துக்கா 2 பேரும். ஒழுங்கா என்ன விடு சின்ன பொண்ணு. கொஞ்சம் முக்கி பாருங்கக்கா, உள்ள சூப்பரா இருக்கா. என்ன விடு சின்ன பொண்ணு. அப்பா யாரு பெத்த மவராசியோ இங்க வந்து இந்த வாட்டு வாட்டுறாளே. கொட்டுற மலையெல்லாம் எனக்கு அப்படியே ஐஸ் கட்டி விழுற மாதிரியே அப்படி குளு குளுன்னு இருக்கு. லட்சுமிக்கு சரியான ஆப்புதான். விடு சின்ன பொண்ணு. கொஞ்ச நேரம் அப்படியே காத்தாடி என்ஜாய் பண்ணிட்டு வாங்கக்கா. விடுடின்னு சொல்றல. ஏக்கா அப்படியே என் மேல குதிக்கக்கா, நான் பிடிச்சிக்கிறேன். வாய் மூடி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு கொஞ்சம் அமைதியா இரு சின்ன பொண்ணு. லட்சுமிக்கு கோவம் வந்துருச்சு.
உடைய வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். அக்கா இருந்துக்கா லட்சுமிக்கா. சின்ன பொண்ணு ஒழுங்கா ஓடிடு, என்கிட்ட பேச வராத. நான் வரலக்கா. பாத்தீங்களாக்கா புஷ்பக்கா, சின்ன பொண்ணு பயங்கரமான ஆளா இருப்பா போலயே. ஆமா கோமதி, அப்படிதான் தெரியுது. சுட்டித்தனமான பிள்ளையா இருப்பாளாட்டுங்குது. லட்சுமி வேற கோச்சிக்கிட்டு போயிட்டாக்கா. திரும்ப எப்ப தண்ணி பிடிக்க வந்தாலும் சின்ன பொண்ணு கிட்ட முரண்டு கட்டிக்கிட்டே நிப்பாக்கா. ஆமா அதுவும் உண்மைதான் கோமதி. என்ன லட்சுமி இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கிற? ஒண்ணு இல்லதா. லட்சுமிக்கா நெல்லுங்கக்கா. என்னாச்சு சின்ன பொண்ணு? அது அப்புறம் சொல்கிறேன்க்கா. இப்போ நான் அவசரமாக போயிட்டுருக்கேன். லட்சுமிக்கா நில்லுங்கக்கா. நில்லுங்கக்கா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்கள் டை போடுறீங்கன்னு. என்ன நடக்குதுனே தெரியல. சரி என்னமோ பண்ணிட்டோம், நாம நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ வா, எப்படி வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வெளியில மழை அந்த பெய்யுது. இந்த மழையில இவன் இந்த ஓட்டம் ஓடிட்டு துரத்திட்டு வரானே. சாதாரண பொம்பளை இல்லை இவ. கண்டுபிடிச்சிட்டேன். சரி இருக்கட்டும், நானே டை யூஸ் பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டேன் சின்ன பொண்ணு. சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வர வர வீடியோஸ் இன்னும் நல்லா வரும். நல்ல என்னோட எபிசோடாக வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வீடியோ போடுறோம். நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சந்திப்போம். பை.